இப்போது கேனன் கேமராவோட மெனு சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கேமரா லைவ் மோடில் இல்லாமல் நார்மலான மோடில் இருக்கும்போது இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணும். இதில் மோட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே மோட் டயல் இருக்குது. இந்த மோட் டயலை ஏவி மோடில் வச்சுருந்தா இந்த இடத்துலையும் ஏவின்னு காமிக்கும். ஏவி மோடில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதுதான் அப்பச்சர் வேல்யூ மோடு. அப்பச்சர் வேல்யூ அப்படிங்கிறது இந்த ஏவியோட ஃபுல் ஃபார்ம். இந்த மோடில் இருக்கும்போது அப்பர்ச்சரை மட்டும்தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். சட்டர் ஸ்பீடை கேமராவே கண்ட்ரோல் பண்ணிக்கும். அப்பர்ச்சரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு கேமராவில் கொடுத்துருக்கிற ஒரே ஒரு டயல் பார்த்திங்கன்னா இந்த இங்கே இருக்கிறது தான். முன்னாடி இருக்கிற இந்த டயலை நம்ம ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா அப்பர்ச்சர் சேஞ்ச் ஆகிறத நம்ம பார்க்கலாம். பட் அப்பர்ச்சர் சேஞ்ச் ஆகிற இதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு சட்டர் ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காக கேமராவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் லைட்டிங்க்கு ஏற்ற மாதிரி. இன்கேஸ் நமக்கு சட்டர் ஸ்பீட் பத்தலை அப்படின்னா ஐஎஸ்ஓவை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஐஎஸ்ஓவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணணும் அப்படின்னா ஐஎஸ்ஓவை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நம்மளுக்கு காமிக்கும். இதை யூஸ் பண்ணி சேம் டயலை யூஸ் பண்ணியே நமக்கு ஐஎஸ்ஓவை இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போது 800 ஐஎஸ்ஓ நான் வைக்கிறேன் அப்படின்னா இந்த 800 ஐஎஸ்ஓவுக்கு இந்த எஃப் நம்பருக்கு சட்டர் ஸ்பீட் எவ்வளோ வைக்க முடியுமோ அது கேமராவே டிசைட் பண்ணிக்கும். ஓகே, ஷட்டர் பட்டனை ஆஃப் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா சட்டர் ஸ்பீட் எவ்வளோவில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு காமிக்கும். இப்போது டிவி மோடு அப்படின்னா டைம் வேல்யூ மோடு. டைம் வேல்யூ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷட்டர் ப்ரையாரிட்டி மோடு. மற்ற பிராண்டில் சொல்லும்போது ஷட்டர் ப்ரையாரிட்டின்னு சொல்லுவோம். கேனன் பிராண்டில் டிவின்னு சொல்லுவாங்க. அதாவது டைம் வேல்யூ ரெண்டுமே ஒன்று தான். இப்போது இதில் இருக்கும்போது கேமரா என்ன பண்ணோம் அப்படின்னா சட்டர் ஸ்பீடை நம்ம மாற்றுவோம். இதுக்கு ஏற்ற மாதிரி அப்பர்ச்சர் வேல்யூவை கேமராவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். இப்போ நமக்கு இது டிஸ்பிளே பண்ணலை இல்லையா அப்பர்ச்சர் எவ்வளோ இருக்குங்கிறது. ஷட்டர் பட்டனை ஆஃப் ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இது டிஸ்பிளே பண்ணும் எவ்வளோவில் அப்பர்ச்சர் இருக்குது அப்படிங்கிறது. இங்கே நான் 160 ஷட்டர் ஸ்பீட் வைக்கும்போது இது ஏன் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நமக்கு லைட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால அது பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஷட்டர் ஸ்பீடை குறைக்க இது எஃப் நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்களா. ஷட்டர் ப்ரையாரிட்டி மோடில் அதாவது டிவி மோடில் வச்சோம் அப்படின்னா ஷட்டர் ஸ்பீடை மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். அப்பர்ச்சரை கேமராவே கண்ட்ரோல் பண்ணிக்கும். இதுவே ஏவி மோடு அப்பர்ச்சர் ப்ரையாரிட்டி மோடு அதில் வச்சோம் அப்படின்னா அப்பர்ச்சரை மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். ஷட்டர் ஸ்பீடை கேமராவே கண்ட்ரோல் பண்ணிக்கும். இதுக்கப்புறம் இருக்கிறது தான் மேனுவல் மோடு. இந்த ஒவ்வொரு மோடுக்கும் சேஞ்ச் பண்ணும்போதும் இப்படி டைரெக்டாக இப்படி ரொட்டேட் பண்ணால் இந்த கேமராவில் ரொட்டேட் ஆகாது. இந்த இடத்துல ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு தான் நம்ம மோடை சேஞ்ச் பண்ண முடியும். இது கேனன் 80Dயில். ஸோ இப்போ மேனுவல் மோடில் வச்சுட்டேன். மேனுவல் மோடில் வச்சுருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போது கேமரா எந்த ஒரு கண்ட்ரோலையும் அதுவே பண்ணாது. நம்ம தான் ஒரு கண்ட்ரோலையும் பண்ணணும். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த டயல் பார்த்திங்கன்னா சட்டர் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான டயல். இதை நம்ம மாற்றி செட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக இது சட்டர் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான டயலாக இதில் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற எஃப் நம்பரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த வீலை நம்ம அலோகேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா எஃப் நம்பர் சேஞ்ச் ஆகிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ ஐஎஸ்ஓவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஐஎஸ்ஓன்னு ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஐஎஸ்ஓ கண்ட்ரோல் கிடச்சிரும். இந்த கண்ட்ரோல் கிடச்சதுக்கப்புறம் நம்ம இந்த வீலை வச்சு இல்லை இந்த வீலை வச்சு எந்த வீலை வச்சு வேணாலும் நம்மளால் ஐஎஸ்ஓவை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பேக் வரதுக்கு இது டச் ஸ்க்ரீன் தான். ஸோ நம்ம டிஸ்பிளேவை டச் பண்ணி கூட நம்ம இதை மாற்றிக்கலாம். இப்போ ஐஎஸ்ஓவை சேஞ்ச் பண்ணுறது கூட இப்போ நான் இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் இப்படியே கூட நம்ம ஐஎஸ்ஓவை சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இப்போது ஷட்டர் ஸ்பீடை பார்த்தாச்சு, அப்பர்ச்சரை பார்த்தாச்சு, ஐஎஸ்ஓவையும் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் இருக்கிற இந்த செட்டிங்கெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் எடுக்கிறதுக்கு க்யூங்கிற பட்டன் ஒன்று இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த க்யூவை ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் ஒரு மாதிரி டப்பாவாக வரும். இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போ நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கும். எதை கிளிக் பண்ணாலும் நமக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான வேல்யூவும் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ஷட்டர் ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணால் இதை டபுள் டேப் பண்ணோம் அப்படின்னா ஷட்டர் ஸ்பீடை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ இந்த வீடியோவில் லென்த் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கனால அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். அது வரைக்கும் பபாய்.